ஒன்றுமே இல்லை, ஒரு தரமான கிஃப்ட் இருக்குது உங்களுக்கு. எப்பயுமே கிஃப்ட்டை தூக்கி போடுவாங்க, ஆனால் அதை தூக்கி போட்ட முடியாது, தூக்கி போட்டால் சதறிடும். அவங்க தான் என்ன பிரச்சனை? ஒன்னோட கேவலமா நான் பண்ணவே கேவலமாலாம் இல்லையே. நான் கேவலமாவே இல்ல. இருந்தாலும் ஒருத்தவங்களோட நிம்மதியா இருப்பேன். நானும் அப்படிதான். என்னோட கேரக்டர் இருந்துட்டு போ. அந்த மாதிரி தான். இருந்துட்டு போ. ஒரு நாளைக்கு ஒருத்தவங்க இருந்துட்டு போ. ஏய், இந்த தப்புல எடுத்து காட்டணும் வச்சுக்கோயா, அசிங்கமாயிரும். காட்டுங்க. என்ன நீ தேவலாம் பேசிட்டு இருக்க. இங்க பாரு, மரியாதை கேட்டு. நான் முன்னையே உங்கள்கிட்ட சொன்னேன், இதெல்லாம் வேண்டாம், இது செட் ஆகாது, மூளைச்சலவை பண்ண வைக்கிறாங்க. ஏன்னா இப்போ இருக்கவங்களுக்குலாம் எப்படி ஆயிடுச்சுன்னா, இந்த மீடியாங்கிறது ஒரு போதை மாதிரி ஆயிடுச்சு. லைக் வந்தா, ஷேர் வந்தா நம்ம செலிபிரிட்டி அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு தலகணம் ஏறிக்குது. அப்படி இருக்கிற சமயத்தில் வந்து ஒரு நமக்கு லைக்ஸ் வருது, ஸோ இதனால் நம்ம போயிட்டு பொண்ணு லவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பக்கம் சில பேர் கிளம்பிடுறாங்க. அதெல்லாம் வேணாம். இப்போது வேற ஒரு பொண்ணே வந்து இது பண்ணாலும், உங்களை வந்து மூளை செலவு எதாவது பண்ணாலும், இல்லை ஒரு பையனோ இல்லை என்ன இதோ, அதெல்லாம் வந்து எதுவுமே நீங்கள் இது பண்ணிக்கிறீங்க. உங்கள் அப்பா அம்மா சொல்கிறது கேளுங்க. கரெக்டாக நீங்கள் சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க. தேவையெல்லாம் போய் பிரச்சனையில் மாட்டி எதுக்கு வருத்தப்படுறீங்க? நானே வந்து நிறைய பேர் ரோஸ்ட் பண்ணுறப்ப நிறைய பேருக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் எதிர்காலத்தில் யோசிச்சு பார்ப்பாங்க, அவர் சொன்னார் அப்பயே, சொன்னது கரெக்டு தான் அப்படின்ட்டு. ஸோ நல்லதுக்காக தான் நானும் சொல்கிறேன், போய் பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க, கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க, நல்லா இருப்பீங்க. உங்களெல்லாம் எது சொல்லலாமா? சரிங்களா? நான் பொதுவாக சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த ஜென்ரேஷனில் சில சமயம் நான் கேள்விப்படுறேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாகிட்டு இருக்குங்கிற மாதிரியும். ஏன்னா இப்போ 2 பேர் சேர்ந்து இந்த மாதிரி வீடியோ போட்டால் லைக்ஸ் வரும், நம்ம இது பண்ணலாம், நீ வா அப்படிங்கலாம் பிரெயின் வாஷ்லாம் பண்ணுறாங்கண்ணா. கமெண்ட்லலாம் நான் படிக்கிறேன். நீங்கள் இப்படி பண்ணுறதுங்க வந்து நிறைய பேர் காயப்படுத்துகிற மாதிரி இருந்தாலும், நீங்கள் ஒரு சமுதாயத்தை சீர்திருத்திட்டு இருக்கீங்க, கரெக்டான ஒரு நேர்வழியில் கொண்டு போகிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கமெண்ட்லாம் இருக்குது. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோங்க. இப்போ பொண்ணு பையனுமே லவ் பண்ணாலும் சரி, அதையுமே ஒரு கரெக்டான ஒரு பார்ட்னர் சூஸ் பண்ணுங்கள், இல்லை உங்கள் வாழ்க்கையே வீணாக போயிடும். அப்புறமேட்டு கோர்ட்டு கேஸு டைவர்ஸு அதெல்லாம் நிறைய பேர் அலைஞ்சிட்ருக்காங்க. என் கண்ணு முன்னாடி நிறைய பேரை பார்க்குறேன். அதனால தான் சொல்கிறேன், வாழ்க்கை துணையை மட்டும் கரெக்டாக தேர்ந்தெடுங்க. இல்லைன்னா அவங்க தலையெழுத்தை மாற்றி எழுதி நல்லா இருக்க வேண்டிய நீங்கள் நாசமாக போகணும் அப்படின்ட்டு இருந்தால் அவங்க கண்டிப்பாக அப்படி பண்ணி விட்டுருவாங்க. நல்ல ஒரு பார்ட்னரை சூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, நல்ல பசங்களாக இருக்காங்க, சரிங்களா? யாருமே வேணாம் இப்போதைக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ பொண்ணுங்களுக்கு நல்ல பசங்களே கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க போல். நல்ல பசங்களாக இருப்பாங்க, அவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்ணி அன்பாக பார்த்துக்கிட்டு பாசமாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களா வேணாம், தேடி போய் டாக்ஸிக்கான ஆள்கிட்ட தான் நான் விழுவேன், இந்த ரிலேஷன்ஷிப் தான் எனக்கு பிடிச்சிருக்கு, அவன் ரக்கட் பாய், நீ சாக்லேட் பாய் அப்படின்ட்டு இந்த ஸ்டீலிசமான உருவி போடுவாங்க சொருவின்னு இருக்கிற மாதிரியான ஆளெல்லாம் போயிட்டு தேடி போய் லவ் பண்ணுறாங்க. ஆனால் கடைசியில் அவங்களுக்கே வந்து அது பேக் ஃபயர் ஆயிடுது. நல்ல பையனாக பார்த்து லவ் பண்ணுங்க. சில பசங்களாம் வந்து உண்மையாக லவ் பண்ணுவாங்க, உங்களுக்கு வந்து நல்லதை சொல்லுவாங்க, இந்த மாதிரி அவன்கிட்ட பேசாத இது பேசாதன்ட்டு. நீங்கள் என்ன சொல்லுவீங்க, அது வந்து டாக்ஸிக்கு அப்படிம்பீங்க. டாக்ஸிக்லாம் கிடையாது, உங்கள் மேலே இருக்க அக்கறைனால தான் சொல்கிறாங்க. ஒரு பொண்ணுக்கு தான் இன்னொரு பொண்ணை பற்றி தெரியுங்கிற மாதிரி ஒரு பையனுக்கு தான் இன்னொரு பையனை பற்றி தெரியும். அவன் என்ன கண்ணோட்டத்தில் பார்ப்பான், எப்படி பழகுவான் அப்படிலாம் அவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ உங்களை வந்து பாதுகாக்கணும் ஒரு எண்ணத்தோடு தான் சொல்லுவானே தாண்டி, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் சொல்ல மாட்டான். அது நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்னா அதை வந்து அப்ரிஷியேட் தான் பண்ணுவாங்க. ஸோ புரிஞ்சுக்கிட்டு லவ் பண்ணுங்க. இவன் வந்து டாக்ஸிக்காக இருக்கான், என்கிட்ட வந்து யார்ட்டையும் பேசாத அப்படி இப்படின்னு இருக்கான் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்காதீங்க. நல்ல பசங்களாம் இருக்காங்க, பார்த்து லவ் பண்ணுங்க. இதுக்கு மேலாச்சும் ஃபீல் பண்ணாமல் இருங்கம்மா, சரியா? ஆனால் இருந்தாலும் நீங்கள் சொன்னீங்க, நான் திமிர் எடுத்து அந்த மாதிரி நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. நீங்கள் திமிரில் பண்ணீங்களா, எப்படி ஒன்று பண்ணது இருக்கட்டும். ஆனால் நானே சொன்னேன், எங்கிட்டயே தேவையில்லாமலாம் பேசி ஃபோன் கட் பண்ணி ரொம்ப பண்ணிட்டீங்க. அதனால் என்னதான் இருந்தாலும் நம்ம ஸ்டூடியோக்கு தேடி வந்த ஏஞ்சலுக்கு ஒரு கிஃப்ட் தராமல் இருந்தால் எப்படி? அதனால் ஒரு தரமான கிஃப்ட் வரப்போகுது. என்ன கிஃப்ட் ப்ரோ? கிஃப்ட் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன். இருங்க ஒரு சொல்லு. இந்த சமயத்தில் இந்த கிஃப்டை பார்த்து, எனக்கு கிஃப்டெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் கிளம்புறேன் ப்ரோ, விடுங்க. சூப்பரான கிஃப்ட் வந்துட்டு இருக்குமா? ஓகே. இந்த சமயத்தில் கிஃப்டை பார்த்து ஏஞ்சல் பயங்கர சந்தோஷப்பட போகிறாங்க. என்ன உண்மைங்கிறத வந்து கண் கூட நம்ம பார்க்க போகிறோம். கிஃப்ட்டை பார்க்க ஆர்வமாக இருக்கம்மா? எப்பயுமே கிஃப்ட்டை தூக்கி போடுவாங்க, ஆனால் அதை தூக்கி போட்ட முடியாது, தூக்கி போட்டால் சதறிடும். அப்படியேப்பட்ட கிஃப்ட்டு தான்மா இது,
சூப்பா சொல்லுங்க ப்ரோ. சொல்கிறேம்மா சொல்கிறேன். நான் சொல்கிறது இருக்கட்டும், இதுக்கு மேலே நீங்கள் தான் சொல்லணும். நான் அதான் சொல்லிட்டேன்ல ப்ரோ, அவ்வளோதான். நீங்கள் என்றைக்கும் ஒரு கிஃப்ட்டை உருப்படியாக கொடுத்தது இல்லை ப்ரோ. என்ன ப்ரோ உங்களுக்கு பிரச்சனை? எனக்கு கிஃப்டெல்லாம் ஆனால் இது வேண்டாம். அப்படி இருக்காதுமா, இது நல்ல கிஃப்ட்டு தான் உங்களுக்கு. கொஞ்சம் நீங்களும் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆகணும். ஸ்ட்ராங்காக ஆயிட்டா சிறப்பாக இருக்கும். மறுபடியும் எந்த ஒரு சான்ஸும் கிடைக்கக்கூடாதுமா. அதுக்காக தான் எதிர்காலத்தில் இதை யோசிச்சு நீங்கள் சந்தோஷப்படுவீங்க, சரியா? சோகமாக இருக்காதுமா, சரியா? கொஞ்சமாக சிரிச்சு சந்தோஷமா ஒரு வாழ்க்கையில். என்ன இன்டர்வியூ அவர் சொல்லும்போது கூட நான் கொஞ்சம் கூட நம்பவே இல்லை நீ வருவனே. இவங்களை கூப்பிட்டீங்க? என்ன நடக்குது இங்க? நீங்க ஏன் இவங்களை கூப்பிட்டீங்க? எனக்கு பதில் சொல்லுங்க ஃபர்ஸ்ட், அப்புறம் அவங்களுக்கு சொல்லிக்கலாம். நீங்க நீ என்ன பாரு ப்ரோ, நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பாருங்களேன். இங்க பாரு. ஏய் சிக், நான் ஒரு தொடாத. நான் பேசுனேன், இன்டர்வியூலாம் கொடுக்க மாட்டேன், கேவலமா நான் போய் கொடுத்துறதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ எப்படி வந்து அசிங்கமே இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்க? ஏன் உன் சேனல்ல போட்டது பத்தாது நீ யூரிட் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கியா? எதுக்காக வந்திருக்க? அப்படி போய் நின்னு பேச. ஏய் நான் உன்கிட்ட பேசுறதுக்குலாம் வரல, சரியா? நான் உன்கிட்ட பேச இல்ல அந்த பொண்ணு வந்து இல்ல அப்படி சொல்லமா, அந்த பொண்ணு வந்து என்ன சொன்னுச்சுன்னா நீ வர மாட்டே. கான்டாக்ட்லே இல்ல. கான்டாக்ட்ல இல்லனா எதுக்கு அசிங்கமா வந்து இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்க? என்ன நல்லா சொல்லிட்டாளா எல்லாத்தையும்? நீ கொடுத்த அப்போ வீட்ல நான் கொடுத்தேனா? நான் உன்கிட்ட கேட்டேன், நீ கொடுக்கலல. நீ கொடுக்க மாட்டே. இப்ப அவர் என்ன கேட்டாரு, கொடுத்திருக்கேன். கேவலமா ப்ரோ இவங்க எது கூப்பிட்டுருக்கீங்க? என்ன இவங்க வீட்ல இருக்கும்போது நீங்க கூப்பிட்டீங்களா? இப்படி மட்டும் தான் இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. இப்படி என்ன ப்ரோ நான் என்ன சொல்றேன், இவங்க வீட்ல நீங்க எடுக்கும்போது என்ன கூப்பிட்டீங்களா? இல்லல. இப்போ எதுக்கு இவங்க கூப்பிட்டீங்க? அவங்க தான் இப்போ எதுக்கு ப்ரோ கூப்பிட்டீங்க? நீங்க இப்போ எதுக்கு கூப்பிட்டீங்க? ஏய் நீலாம் கேட்க கூடாது, சரியா? ப்ரோ நீ இவங்கள வெச்சு எடுக்குறீங்களா? இவங்கள வெச்சு எடுக்குறீங்களா? அதுக்கு இல்லம்மா, இவங்கள வெச்சு எடுக்குறீங்களா? நான் எடுங்க. எதுக்கு ரெண்டு பேரை ஃபர்ஸ்ட் கூப்பிடாதீங்க. எதுக்கு கூப்பிட்டே? ஏய் கிளம்ப நீ ஃபர்ஸ்ட், நீ கிளம்ப. நீ வந்து பேசாத என்ன? மாமா இங்க வாங்க, இங்க வாங்க. இங்க வாங்க, இங்க ஒரே சைடு இருக்கு, ஒரே நீ சைடு. மாதிரி பேசிட்டு இருக்காத. நீ பண்றதெல்லாம் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காத. எல்லாம் தெரிஞ்சு தெரியாம தான் நாங்களும் இருக்கோம்னா. வந்து என்னமோ குடுக்கவே மாட்டே. நீ இது மாதிரி பேசிட்டு இருந்த. இப்ப எதுக்கு நீ வந்த? இப்போ எதுக்கு ப்ரோ இவங்கள கூப்பிட்டுருக்கீங்க? எதுக்கு கூப்பிட்டுருக்காங்க? ப்ரோ நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், நீங்க எதுக்கு கூப்பிட்டுருக்கீங்க? இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அதுக்கு தான் நாங்களும் வந்திருக்கோம். என்ன? சரி எடுங்க, உட்காருங்க. உட்காருங்கம்மா, உட்காருங்க போங்க. என்ன உட்காருனா? நீங்க உட்காருனா சொன்னா உட்கார்ந்துருவாங்களா? போய் உட்காருங்க ப்ரோ, நீங்களும் உட்காருங்க. நல்லா சிறப்பா பண்ணிட்டீங்களா? என்ன சிறப்பா? அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி நீ வந்து வர மாட்டியாமா இன்டர்வியூக்கு, அடிச்சு சொன்னுச்சு இந்த மாதிரி வர மாட்டேன் அப்படின்னு. நீங்க வீட்ல எடுக்கும்போது தெரியலையா? எல்லாரும் என்ன மட்டும் குட்டிதா வந்து கிரியேட் பண்றாங்க பாத்தீங்களா? அதான் உண்மை. போல அதான் நல்ல என்னோட சேனல்ல மட்டும் தான் நான் ப்ரோ நான் சொல்றேன். இன்டர்வியூ போக கூடாதுன்னு நினைச்சேன். சொல்ல மாட்டேன். ஆனா நீங்க இவங்க வீட்டுக்கு வந்த என்ன ரீசன் வச்சு ப்ரோ இவங்க வீட்டுக்கு போய் நீங்க எடுத்தீங்க. நான் இன்டர்வியூ கொடுக்க கூடாதுன்னு நினைச்சேன். ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ கொடுத்தது யாரு ப்ரோ உங்களுக்கு தெரியும்? கூப்பிடலையா ப்ரோ? நீங்க ஃபர்ஸ்ட் கேட்கவே இல்லையா அவள? நான் வரலன்ட்டேன். கூப்பிட்டாரு வரலன்னு. கூப்பிட்டாரு வரலன்னு. கூப்பிட்டாரு வரலன்னு. என்கிட்ட சொல்லும்போது என்ன சொன்ன? நீ ஏன் குடுக்குற அவ்வளவு தைரியமா? தப்பு பண்ணாத. நான் ஏன் குடுக்க கூடாது? நீங்க தப்பே பண்ணல. பண்ணல. நீங்க எந்த தப்பு பண்ணல. நான் தான் எல்லா தப்பு ஆமா. உங்க தப்புல எடுத்து காட்டணும் வச்சுக்கோங்க. அசிங்கமாயிரும். காட்டுங்க. காட்டுங்க. எனக்கு அதுதான் வேணும். காட்டுங்க. பண்ணாத நீ. காட்டுங்க. காட்டுங்க. நீ இந்த மாதிரி கேவலமா பேசினாதான் உன்னை விட்டே நான் போனேன். இப்ப வந்தது பாரு, கொண்டாது முன்னாடி பாதி வந்துருச்சு. பரவாயில்ல. நீ சொல்லவா? சொல்லிராத. மக்கள் பார்த்தான்னு வச்சுக்கோங்களேன் கேவலமா நினைப்பாங்க. ஏஞ்சலி ஓ இதுக்காக தான் போனா அவன பத்தி நீ தான் இது மாதிரி பேசாத. என்ன நீ தான் பெரிய இதே கிடையாது எனக்குலாம். எல்லாரும் கமெண்ட்ல என்ன தெரியுமா சொன்னாங்க? 100k இது கூட கூப்பிடாம இருந்தியே. என்ன தெரியுமா சொன்னாங்க? 100k நீ தனியா அடிச்சியா? 100k நான் பெரிய இது கிடையாதுடா. இப்போ உனக்கு நான் பெரிய இது கிடையாதுடா. நீ வேற ஒருத்தங்க தான் பெரிய இது. சூப்பர் 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 ப்ரோ. இவ்வளவு பேப்பர் வந்ததுக்கே நீங்க தான் காரணம். இல்ல இல்ல இருமா வசந்த். இல்ல இல்ல இங்க பேசி முடிச்சல. ஒரே செகண்ட். 100k நீ தனியா அடிச்சியா? எதுக்கு கத்துறாங்க? 100k நீ தனியா அடிச்சியா? ஏன் ஒரு வார்த்தை கூப்பிட்டா என்ன? கூப்பிட்டு கொண்டிதானே சரி. தனியா நான் அடிச்சேன். நான் எடிட் பண்ணேன். நான் தான் அடிச்சேன். நான் தான் எடிட் பண்ணேன். நான் தான் யூடியூப்ல நான் தனியா ஒரு வீடியோ போட்டு யூடியூப்ல ரன் பண்ணியா? பேசவே ஃபர்ஸ்ட் எனக்கு தனியா ரன் பண்ணியா நீ யூடியூப்ல? உன்கிட்ட பேசவே எனக்கு பிடிக்கல. நான் தனியா நீ தனியா வந்தறலாம். உன்கிட்ட பேசவே எனக்கு பிடிக்கல. பிடிச்சிருக்கா? என்ன பத்தி சொல்ற? அப்ப நான் வந்திருக்கேன் தெரிஞ்சா நீ வந்த. நான் கேள்விப்பட்ட நீ அது பண்ண இது பண்ண நான் சொல்லவா இந்த இடத்துல சொல்லவா? நீ பிடிக்கலன்னு தான போனேன். இன்டர்வியூக்கு வர மாட்டேன்னு சொன்ன. எதுக்கு வந்த? எனக்கு அதான் ரீசன். சரியா? இந்த இன்டர்வியூ நான் எல்லா இன்டர்வியூக்கும் போவேன். என்ன கூப்பிட்ட மாதிரி என்னைய கூப்பிட்டாரு. நானும் வந்தேன். நீ என்னமா அன்னைக்கு வந்தா நான் பேசு. அவர்கிட்ட பேசி ஏன்டா நீ பேசிட்டு இருக்க? உங்ககிட்ட பார்த்தோனே அப்படியே எனக்கு நான் பண்றதுனே தெரியல. அதனால உன்கிட்ட பேசி. உனக்கு தெரியும் நான் வந்திருக்கேன்னு. இந்த பொங்கர கட்ட வரது எனக்கு தெரியலையே. தெரியல. அதுதான் இப்ப எனக்கு பத்திக்கிட்டு வருது. பத்திக்கிட்டு எதுக்கு வரும்? எனக்கு என்ன தெரியும்? கேள் சொல்லி இவரு கூப்பிட்டுருக்காரு. இப்பதான் தெரியுது. இவரு இன்டர்வியூக்கு நான் ஏன் வந்தேன் அப்படின்னு. பிடிக்காதா? உனக்கு பிடிச்சது யாருன்னு நான் காட்டவா? வீடியோல காட்டவா? வேணா எடுத்து காட்டவா? போட்டோ உனக்கு பிடிச்சது யாருன்னு நான் காட்டவா? ஐயோ உனக்கு பிடிச்சது யாருன்னு நான் காட்டவா? இந்த
இந்த இதெல்லாம் வந்து என்கிட்ட வந்து இந்த பிளாக்மெயில் பண்ணாத என்ன உனக்கு யாரு நான் காட்டவா? இந்த பிளாக்மெயில் வந்து என்கிட்ட பண்ணாத ஓகேவா? நல்லா நிறைய பாத்து நாளா எந்த வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சு நில்ல. அதான் உண்மை. ஐயோ நான் எந்த சுத்தல, நான் பைக்ல சுத்துறேன், நான் பைக்லயே சுத்துறேன். நீங்க தேடாம ஒரு வாட்டி சுத்திட்டு இருக்கீங்க, அதுக்கு நான் என்ன பண்றது? சொல்லு, பைக்ல யார் கூட சுத்துன நான் சொல்லவா? சுத்தாத மாதிரி ஓகே வரல நீ பேசாத. இன்ஸ்டாகிராம் ஃபுல்லா யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன் நான் சொல்லவா? தேவையில்லாத பேசிட்டு இருக்காத சரியா? ப்ரோ எதுக்கு? சரி ஆமா நான் பேசினதா. ப்ரோ எதுக்கு கூப்பிட்டீங்க? ஆமா நான் பேசினதா. ப்ரோ எதுக்கு? நான் பேசினதா. நான் வண்டியில சுத்தினதா. ஆமா என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? ஒண்ணோட கேவலமா நான் பண்ணவே இல்ல. கேவலமாலாம் இல்லையே, நான் கேவலமாவே இல்லையே. இருந்தாலும் ஒருத்தவங்களோட நிம்மதியா இருப்பேன் நானும் அப்படிதான். என்னோட கேரக்டர் இருந்துட்டு போ. அந்த மாதிரி தான். இருந்துட்டு போ. ஒரு நாளைக்கு ஒருத்தவங்க இருந்துட்டு போ. ஏய் ஏய் நான் அடிக்கிறேன். என்ன நான் அடிக்கிறேன். ஒருத்தவங்களோட இருந்தாரு. தேவலா பண்ணாத, தேவலா நீ பண்ணாத. தேவலாத பேசாத. நீ யாரு என்ன அடிக்கிறதுக்கு? நீ யார் வேணாம் விட்டு போனவ தானே நீ? நீ பேசினது தப்பு. நீ எதுக்கு என் மேல கை வைக்கிற? நான் விட்டு போறேனா? அப்புறம் யாருமா? சத்தியமானே? ஏன் சத்தியமா நீ தான் என்ன விட்டு போன? கார்ல யார் என் வீட்ல இறக்கி விட்டா? அது ஒரு சிச்சுவேஷன், நான் விட்டேன் அப்படினா Situation கிடையாது. சிச்சுவேஷன் கிடையாது. மறுபடியும் நான் வீட்டுக்கு வரல. நீ எங்க போன? உன் வீட்ல நீ இல்ல. உங்க அம்மா வீட்ல. உன் வீட்ல நீ இல்ல. எங்க இருந்தா உனக்கு என்ன? உங்க அம்மா வீட்ல தான். எங்க இருந்தா எனக்கு என்னவா? உங்க அம்மா வீட்ல தான் இறக்கி விட்டேன். ஏன் எப்ப போனாலும் வந்துருவல? உன் கால்ல கையில எத்தனை வாட்டி வந்து கெஞ்சிருக்கேன். கெஞ்சிருக்கேனா? என்ன வீட்டை விட்டு போன்னு சொன்னவன் நீ. சரி ஓகே, எதுக்கு தனியா நீ வாடகை தேவலாம் தான் உங்க அம்மா வீட்ல யாரு? எங்க அம்மா வீடு ஓட எங்க அம்மா பங்களாவா கட்டி வச்சில்ல. சின்ன வீடு எங்க அம்மா. ஆமா. தனியா எப்படி இருக்க? எங்க அக்கா இருக்கா, அக்கா பசங்க இருக்காங்க, நான் இருக்கேன். யார் இருக்கா? எத்தனை வாட்டி உங்களுக்கு இருப்பேன். இந்த 4 மாசத்துல உன்ன வந்து ஒரு வாட்டி கூப்பிடல. நீங்க தப்பு பண்ணிட்டு வந்து கூப்பிடுவீங்க. நான் என்ன தப்பு நான் எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு நான் வரணுமா? என்ன தப்பு பண்ணாங்க? நீங்க பண்ணாத தப்புலாம் நாங்க ஒண்ணும் பண்ணலங்க. நாங்க எந்த தப்பு பண்ணலங்க சரிங்களா? பெருசா எந்த தப்பு நாங்க பண்ணல. உங்களுக்கே தெரியும், உங்க மனசாட்சியில உறுத்தும். ஒரு நாள் உறுத்தும், கண்டிப்பா உறுத்தும் சரிங்களா? இப்ப மட்டும் எதுக்கு நான் வந்த உடனே உங்க பிரச்சனை பண்ண வராங்க? ஏன்னா நீ தான் வர மாட்டியே, இன்டர்வியூ கொடுக்க மாட்டே. நீ என்ன நம்பாத. நீ ஏன் இன்னும் என்ன நம்பிக்கிட்டு இருக்க? உங்க தப்புல எடுத்து காட்டணும் வச்சுக்கோங்க, அசிங்கமாயிரும். காட்டுங்க. என்ன நீ தேவலாம் பேசிட்டு இருக்க. இங்க பாரு மரியாதை கேட்டு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீ தான் வேற பொண்ணு கூட போயிட்டியா? அவங்க ஒரு பையன் கூட போயிட்டாங்க, அதனால தான் நான் போயிட்டேன். இவங்க யார் யார்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. எனக்கு இதெல்லாம் செட் ஆகல, அதனால பிரிஞ்சிட்டோம் bro. அவ்வளவுதான் bro. லெஸ்பியன் சொல்லிட்டு இருக்க, ஒரு பையன் கூட சுத்துறியே. லெஸ்பியனா நீ? லெஸ்பியனா சொல்லு. அசிங்கமா வேர்ட் யூஸ் பண்ண கூடாது bro. நீங்க யூஸ் பண்ணதே கிடையாது. எடுத்தோனே எங்க இருக்க அப்படி பேசனதே கிடையாது தானே? நன்றி நாயே. பின்ன செருப்பால அடிப்பியா நீ? அச்சு காட்றி. நீ சாரி போட்டனா நீ பேசி. ஆமா பின்ன உட்கார்ந்து தின்னிட்டு இருந்தியா?